நம்ம எல்லாத்தையுமே 2 மைண்ட் செட் இருக்கு. ஒன்று சாமானியன் மைண்ட் செட், இன்னொன்று வைராக்கியமான மைண்ட் செட். இது யங்ஸ்டர்கிட்ட அதிகமாக பார்க்க முடியும். நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு நான் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நான் வந்து ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸை க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒரு 4 பேர்ட்ட பேசுவாங்க. எஸ் ஓகே, உன்னால் இப்போ முடியும், நீ ஸ்டார்ட் பண்ணு, நான் என்ன சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கவங்க சொன்னதை வச்சு ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. இல்லை உன்னால் முடியாது, உனக்கு இது வந்து வராது, கிடைக்காதுன்றவங்களை முடிவு பண்ணிட்டு அதையும் நிப்பாட்டுறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. 2 பண்ணுவாங்க. ஒன்று பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அந்த பிஸ்னஸுக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அல்லது ஃபெயிலியர் வந்துச்சுன்னா விட்டுருவாங்க. இல்லை உன்னால் முடியாதுன்னு ஒரு 4 பேர் சொல்லும்போது விட்டுருவாங்க. இது சாமானியன் மைண்ட் செட். இதே வைராக்கியமான மைண்ட் செட் அப்படின்னும் போது அந்த பிஸ்னஸ் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அல்லது இப்போ யார் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம பேச முடியுமா, அவங்கள போய் நம்ம பார்க்க முடியுமா, அவங்ககிட்ட நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு அந்த பேச்சு பழக முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வருவாங்க. அவங்க கூட கனெக்டில் போகிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க, கனெக்டில் போவாங்க அல்லது கற்றுக்குருவாங்க. அவங்களுடைய ஃபெயிலியர் என்ன, அவங்களுடைய சக்ஸஸ் என்ன, எப்படி வந்து அவங்க ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுறாங்க அல்லது அவங்களுடைய சேலஞ்சு எல்லாமே என்னெல்லாம் இருக்குது, இது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வைராக்கியமாக இருந்து இந்த விஷயத்தை நான் செஞ்சே ஆகணும், இதை நான் வந்து நிச்சயமாக இதில் நான் பெரிய ஆளே ஆகி ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு அந்த முடிவில் ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. அந்த விஷயத்த அவங்க நிச்சயமாக அச்சீவ் பண்ணுவாங்க. இது வைராக்கியமான மைண்ட் செட். நம்ம எந்த மைண்ட் செட்டில் இருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தால் அல்லது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களா இருந்தால் அப்போ நம்ம எந்த மைண்ட் செட்டில் இருக்கோம். நம்ம எல்லாத்தையுமே 2 மைண்ட் செட் இருக்குது. ஒன்று சாமானியன் மைண்ட் செட், இன்னொன்று வைராக்கியமான மைண்ட் செட். இது யங்ஸ்டர்கிட்ட அதிகமாக பார்க்க முடியும். நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு நான் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நான் வந்து ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸை க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒரு 4 பேர்ட்ட பேசுவாங்க. எஸ் ஓகே, உன்னால் இப்போ முடியும், நீ ஸ்டார்ட் பண்ணு, நான் என்ன சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கவங்க சொன்னதை வச்சு ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. இல்லை உன்னால் முடியாது, உனக்கு இது வந்து வராது, கிடைக்காதுன்றவங்களை முடிவு பண்ணிட்டு அதையும் நிப்பாட்டுறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. 2 பண்ணுவாங்க. ஒன்று பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அந்த பிஸ்னஸுக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அல்லது ஃபெயிலியர் வந்துச்சுன்னா விட்டுருவாங்க. இல்லை உன்னால் முடியாதுன்னு ஒரு 4 பேர் சொல்லும்போது விட்டுருவாங்க. இது சாமானியன் மைண்ட் செட். இதே வைராக்கியமான மைண்ட் செட் அப்படின்னும் போது அந்த பிஸ்னஸ் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அல்லது இப்போ யார் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம பேச முடியுமா, அவங்கள போய் நம்ம பார்க்க முடியுமா, அவங்ககிட்ட நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு அந்த பேச்சு பழக முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வருவாங்க. அவங்க கூட கனெக்டில் போகிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க, கனெக்டில் போவாங்க அல்லது கற்றுக்குருவாங்க. அவங்களுடைய ஃபெயிலியர் என்ன, அவங்களுடைய சக்ஸஸ் என்ன, எப்படி வந்து அவங்க ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுறாங்க அல்லது அவங்களுடைய சேலஞ்சு எல்லாமே என்னெல்லாம் இருக்குது, இது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வைராக்கியமாக இருந்து இந்த விஷயத்தை நான் செஞ்சே ஆகணும், இதை நான் வந்து நிச்சயமாக இதில் நான் பெரிய ஆளை